என் ஆட்சியில் தப்பு யார் செஞ்சாலும் நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அந்த மலைவாசி மக்களை வெளியே போங்கன்னு சொன்னா அவங்க எங்கேயா போவாங்க? அவங்களுக்கு இங்கே என்ன தொழில் தெரியும்? அவங்கள வெளியில் போக சொல்கிறது சுத்த அயோக்கியத்தனம். நீங்கள் உங்கள் டியூட்டியை செய்யுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். நம்ம முதலமைச்சர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. அதனால மரங்களை வெட்டக்கூடாது, மரங்களை வெட்டவே கூடாதுன்றது உறுதியா இருக்காரு. அட போயா, இவன் வெட்ட சொன்னதுனால அவன் வேணான்றான், அவன் வெட்ட சொல்லியிருந்தா அவன் வேணான்ருப்பான். இந்த ஆளுக்காக மரத்தையெல்லாம் வெட்டி பாதி காட்டு அழிச்சவனே நான் தானாக்கும். ஏன் மணியா, 1ஆம் தேதியால ரெவென்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குற அதிகாரிங்க சரி ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட சொன்னா ரொம்ப முறுக்கிக்கிறானுங்களே. சொல்லுங்கய்யா, கையெடுத்துருவான். ரொம்ப பேசினா போட்டுருவான். இரு 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 இரு. கோலவரி 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 கோலவரிடி. என்னது சிட்டுவேஷன் சாங்குண்ணா? அதுக்கு ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப பாடுற? ஆனால் பாட்டில் அவ்வளோதானுங்க இருக்குது. இருக்கிறது தானுங்க நான் பாட முடியும். அது நியாயம்தான். ஆனாங்கண்ணா இந்த கொலையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லதுங்கண்ணா. ஓய், ஏன்னா ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. அநேகமாக இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமுண்ணா. ஏன் மணி, நான் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். அதானுங்கண்ணா, நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஜனங்க பட்டினி தானே கிடக்குறாங்க. யாரு வந்தாலும் அறத்தா பண்ண போறாங்க. சும்மா என்னையே கொட்ட ஆல் இண்டியா ரேஞ்சில் பாருங்கடா, என்னவோ எங்க குடும்பம் மட்டுமே கொள்ளையடிக்கிற மாதிரி. ஆமாங்கண்ணா, ஹெலிகாப்டர் வாங்கினாலே 350 கோடி வாட்டும்ல. மணி மணி எதுக்கு மணி சும்மா சண்டை போட்டு வேணா விட்டீங்க? அண்ணா, நான் ஒரு மாவட்ட செயலாளர்ண்ணா. இந்த உரிமை கூட இல்லைன்னா நான் அரசியல் இருந்து என்னங்கண்ணா பிரயோஜனம்? என்னடா மாவட்ட செயலாளர்? அங்கே வாரியமெல்லாம் வாசல் உட்காந்துருக்கு. இன்னைக்கு கல்வி அமைச்சர் தான் அண்ணனுக்கு டிரைவர் தெரியுமா? நம்ம டிரைவர் வச்சு வந்து லீவ் போட்டான். நான்சென்ஸ். அல்ல 30 வருஷமா உங்கள் பட்டாபட்டியானவர் நான் தானே கசக்கி போட்டிருக்கேன். அந்த உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியலண்ணா. நான் இன்னும் கோடு போட்டான்ற வேற போட்டிருப்பேன் நினைச்சியா? நாடு உலகமயம் ஆயிடுச்சுப்பா. குளோபல் வில்லேஜ். திஸ் இஸ் அமெரிக்கன் ஜட்டி ஜாக்கி. அண்ணா எதுவாக வேணாலும் இருக்கட்டும்ண்ணா, அது உரிமை எப்படி நான் விட முடியும்? சாரிப்பா மணிக்கண்ணு, நான் இப்பெல்லாம் ஒரு தடவை போட்ட சட்டியை மறுபடியும் யூஸ் பண்றது இல்ல. நீ வேணா வச்சுக்கிய கேட்ச். அண்ணே இது சைஸு. இவனுங்கள்ட்டெல்லாம் போய் பேசிக்கிட்டு அடிச்சு உள்ளே போச்சிடலாம். இரு 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 இரு. இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியதுதான் வனத்துறையோட வேலை. சரி, நீங்க சிறு வயசு அப்படித்தான் துடிப்பா பேசுவீங்க. நீங்க வயசானவர் தானே, எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி எடுத்து சொல்லுங்களேன். நியாயத்தை சொல்லத்துக்கு சின்ன வயசு என்ன பெரிய வயசு என்ன சார்? நாங்களும் மரத்தை வெட்ட மாட்டோம், மற்றவங்க வெட்டுறதுக்கும் அனுமதிக்க மாட்டோம். ஒரு அமைச்சர் அதிகாரிங்க பகிச்சுக்கிறது அவ்வளோ ஆரோக்கியமான விஷயமா? இவ்வளோ பிடிச்சிருக்கீங்க, இதெல்லாம் தெரிய வேண்டாம். பகச்சுக்கிட்டா என்ன சார் பண்ணுவீங்க? இந்த ஊரை விட்டு அனுப்புவீங்க? அனுப்புங்க சார், எங்க வேணாலும் அனுப்புங்க. அதே தான் சார் நானும் சொல்றேன், எங்க வேணாலும் அனுப்புங்க, ஆனா அநியாயத்துக்கு துணை போக மாட்டோம். வரேன் சார். அதான் அனுப்புங்கிறாங்களே, ஒரே அடியை அனுப்பிச்சிட வேண்டியதான். அது அனுப்பிடலாங்க ஐயா. அப்புறம் உள்ளூர் ஆளுங்களை வச்சு போட்டுறாதீங்க. வெளியூர்ல இருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து கரை வெட்டி கட்டி விட்டுருங்க. இந்த போலீஸ் அது வேடிக்கை பார்க்குற மாதிரி நானே ஒரு டீம் செட்டப் பண்ணிடுறேன். ஆனால் இந்த அடிக்கிறது உதைக்கிறதெல்லாம் ஷாக்கி சார் படத்தில் வர ரேஜுக்கு இருக்கணும். புரிஞ்சுதா? சரி வா. எத்தனை கொலை தான் பண்றது, போர் அடிக்குது. இன்னைக்கு தமிழ் டீச்சருக்கு நிச்சயதார்த்தம், அதனால கடைசி பீரியட் கிடையாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. கட்டாயம் வந்துரு. பை பை. ஏன் முருக டைம் ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் பொண்ணை காணமையா? அது பள்ளிக்கூடத்து டீச்சர் இல்லைண்ணே. இன்னைக்குமா பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு? கல்யாணம் தனிக்காவது சீக்கிரம் வந்துருமா இல்ல அன்னைக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்குமாயா? மாப்பிள்ளைக்கு இல்ல பாடம் நடத்தினேன். அக்கா காஃபி. சொல்றியா? எங்கடி புடிச்சா? காப்பாத்துங்க.
ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டுடு, என்ன கூடாது. உங்களை அவமானப்படுத்துறோன்னு நினைக்காதீங்க மாமா. சத்தியமா நானும் நினைக்கல மாமா. அம்மா ஒரு பயத்துல வச்சு 3 பேரை கோழி அறுக்கிற மாதிரி அறுத்து கொன்னாங்க அம்மா. ஆனா அதை தடுக்கவோ தட்டி கேட்கவோ யாருமே வரல அம்மா. எவ செத்தா எனக்கு என்னன்னு புடவையை மாத்திக்கிட்டு மனவரையில வந்து உட்கார மனநிலையில நான் இல்லம்மா. என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்ச என் மாமாவ உங்க எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்? எது கேட்கணும்? அடுத்தவங்களுக்கு அக்கறைப்படுற எங்க அக்கா பொண்ணை தான் படிக்க வச்சு ஆளாக்கியிருக்கேன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கும். நீ என்னை பெருமைப்படுத்திருக்க. உன்னை மாதிரி வீட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அந்த ஊர் என்னைக்கே உருப்பட்டு இருக்கும். நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா தாமா இருக்கும். எப்போ நான் உனக்கு துணையா இருப்பேன். தைரியமா இரு. அழாதம்மா. இவ்வளவு நேரம் வீரமா பேசிட்டு இப்படி விழுந்து அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அழாதம்மா, அழாத. யாராவது வாங்கய்யா, யாராவது வாங்க.
ஒரு மனுஷன் செத்து போனா அவனை தூக்கி போடுறதுக்கு 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட இந்த ஊர்ல வழி இல்லையா? இவங்க சாகரத்தான் தடுக்க முடியல, செத்ததுக்கு அப்புறம் தூக்குறதுக்காக 4 பேர் வரலாம்ல? யாராவது வாங்க. தங்கம் மா Oh,